இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா ஒருத்தர் பண்ண தப்புக்கு இன்னொருத்தர் சரண்டர் ஆகவே கூடாது. அதை நாங்க கேஸா ஃபைல் பண்ண விரும்பல. தடுக்காதீங்க. இன்னைக்கு உங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணியே ஆகணும். மேல் இடத்துல இருந்து எங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. ஏங்க, அவர்தான் ஆக்சிடென்ட் பண்ணாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்னம்மா, அவரே அவர் வாயில உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு கோயில் திருவிழால பேசியிருக்காரு. அண்ணா இல்லப்பா, அது மரா அவர் ஏதோ தெரியாம. சார் வெளியே போய் பேசிக்கலாம் சார். நல்லா பாருங்க. இப்ப சொல்றேன்டா. ஆமா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். என்னடா இதெல்லாம் உண்மையா? அண்ணா இல்லன்னு சொல்லு ராகவா. டேய் மாமா, அப்பா சொல்றா, இதெல்லாம் உண்மையா? இல்லப்பா, நான் தான் ஆக்சிடென்ட் பண்ணேன். அவங்க ஏதோ தெரியாம பேசிட்டு இருக்காங்க. நான் தான் ஆக்சிடென்ட். நான் உங்ககிட்ட பேசல. சொல்றா, இதான் பண்ணியா? ஏய், உன்னை தாண்டா கேக்குறேன். வாயை திறந்து சொல்றா. ஆமாப்பா. ராகவா, ராகவா, ராகவா சார், என்ன சார் இது? முடிஞ்சு போன கேஸ் எதுக்கு சார் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்கீங்க? யாராவது பணம் கொடுத்து உங்களை செய்ய சொன்னாங்களா? ஹலோ, என்ன பேசுறீங்க? எங்க ஸ்டேஷனுக்கு வந்து நாங்க லஞ்சம் வாங்குறோம் எங்ககிட்டயே பேசுவீங்களா? பின்ன என்ன சார், இந்த கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. சார், நாங்க கடமையை தான் செஞ்சிருக்கோம். கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? நம்ம நாட்டுல தீர்ப்பு கொடுத்த எத்தனையோ கேஸ திரும்ப ஆரம்பிச்சு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு உள்ள போட்டிருக்கோம் தெரியுமா? சட்டம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க நீங்க. மாமா, சார், இறந்து போனது என்னோட அண்ணன். நாங்களே கேஸ வாபஸ் வாங்கிட்டோமே சார். எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சு சேர்ந்து வாழவே ஆரம்பிச்சிட்டோம். நீங்க எதுக்கு சார் திரும்பவும் இந்த கேஸை ரீஓபன் பண்ணிருக்கீங்க? யாரு கேட்டு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? சார், அவங்க என் அக்காவோட ஹஸ்பண்ட் சார். இழப்பு எங்களுக்கு தானே, அத நாங்களே ஏத்துக்கிட்டாங்க போது உங்களுக்கு என்ன சார் அவ்வளவு அக்கறை? ஏமா, நீங்க கம்ப்ளைண்ட் தரலனா என்னமா? இது கிரிமினல் கேஸ். நடந்தது கொலை. பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பமும் குற்றவாளியோட குடும்பமும் ஒன்னா சேர்ந்துட்டா சட்டம் விட்டுருமா? ஆக்சிடென்ட் பண்ணதே இவன் தானே, இவன் வாயிலே ஒத்துக்கிட்டான். அதுக்கு மேல என்னமா வேணும்? சார், ஆக்சிடென்ட் பண்ணது நான். என்ன வேணா தூக்கி உள்ள போடுங்க. நியாயமா உங்களையும் சேர்த்துதான் உள்ள தூக்கி போடணும். ஒருத்த பண்ண தப்புக்கு பழியை ஏத்துக்கிட்டதே பெரிய அஃபென்ஸ். ஏதோ உங்க நல்ல நேரம் உங்க அண்ணனோட போச்சு. எதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்கோங்க. இங்க பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. சார், சார் ப்ளீஸ் சார், எங்க அப்பாலாம் உடைஞ்சு போயிருவாரு சார். ஏற்கனவே எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு சார். இப்ப இது வேற. ப்ளீஸ் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார். சார், உங்க ஃபேமிலி பிரச்சனை பேசுறதுக்கு இது ஒண்ணும் உங்க வீடோ இல்ல சொந்தக்கார இடமோ கிடையாது. இது போலீஸ் ஸ்டேஷன். குற்றவாளி யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. நான் ஒன்னும் சும்மா ரிமாண்ட் பண்ணல சார். இது மேஜிஸ்ட்ரேட் உத்தரவு. ராகவனை 3 நாள் ரிமாண்ட்ல வைக்க சொல்லியிருக்காங்க.
சொல்லுங்கடா, யாரா ஆக்சிடென்ட் பண்ணது? நான் தான். இனி நீங்க இருக்கவே கூடாது. வாடா வாடா. இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது. அரெஸ்ட் பண்ணுங்க. நானே கம்ப்ளைண்ட் தரேன். எழுந்துடா. அவ இப்படி போட்டோல தொங்குறதுக்கு காரணமே இவன் தானே. பெரிய தியாகி இவரு. ஆர்த்தி எடுக்கிறியா? அவன் பேரை விட்டுட்டு நீ எப்படி நான் பத்திரிக்கை அடிக்கலாம்? அவன் என்ன பண்ணான்னு இப்ப அவன் பேரை பத்திரிகையில போட சொல்றீங்க? சூரத் வரைக்கும் ஒரு முக்கியமான வேலையா போகணும். ராகவன் கல்யாணத்தை முடிச்சுட்டு போறேனே. கல்யாணத்துக்கு நீ இருக்க கூடாதுன்னு தான் கிளம்ப சொல்றேன். வெளியே போட. அண்ணா அண்ணா அண்ணா, என்ன பண்ற நீ? நான் எங்க போயிருக்கோம்? நான் அண்ணா காவேரி, ஒண்ணு தெரியுமா? கண்மணியோட அண்ணன் பாண்டியனை ஆக்சிடென்ட் பண்ணது நம்ம மாற இல்ல, ராகவன். ராகவன் தான் பாண்டிய சாவுக்கு காரணம். அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கான். ஆனா குடும்பமா சேர்ந்து மொத்தமா இதை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க காவேரி. எல்லாரும் பொய் சொல்லிருக்காங்கம்மா. காவேரி, உனக்கு அந்த உண்மை தெரியுமில்ல? எல்லாத்துக்கும் சாட்சியா மேல இருந்து இதெல்லாம் நீ பாத்துக்கிட்டு தானே இருக்க. ஏன் காவேரி, ஏன்?